கேரள மாநிலம் வடவனூரில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு புனரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் இன்று திறக்கப்பட உள்ளது. இதனை கேரள மாநில ஆளுநர் சதாசிவம் திறந்து வைக்க உள்ளார். இதுபற்றி விரிவான தகவலோடு செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், தற்பொழுது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு புனரமைக்கப்பட்டு புது பொலிவோடு திறக்கப்பட இருக்கிறது. எப்போது திறக்கப்பட இருக்கிறது பிரசாந்த்? முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய நிறுவன தலைவருமான எம்ஜிஆர் இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார். அவர் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த போது அவரது தாயாரது பரம்பரை குடும்பமான வீடு என்பது கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள வடவனூர் பகுதியில் இருக்கிறது. அவரது எம்ஜிஆருடைய இளமை காலம் என்பது அந்த வடவனூர் பகுதியில் உள்ள வீட்டிலேயே கழிந்தது. இதைத் தொடர்ந்து அவர் திரைத்துறையில் நுழைந்ததன் மூலமாக ஒரு வசூல் சக்கரவர்த்தியாகவும் அதைத் தொடர்ந்து 10 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் தமிழகத்திற்கு இருந்துள்ளார். அவரது வீடு என்பது தொடர்ந்து இந்த வடவனூர் பகுதியில் இருந்த வீடு பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்பட்டது. கடந்த ஆண்டு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட சமயத்தில் ஊடகங்களால் அவரது வடவனூரில் உள்ள வீடு மிகவும் பராமரிப்பின்றி காணப்படுவது குறித்த செய்தியை வெளியிட்டது. ஊடக கவனம் பெற்ற இந்த செய்தியை பார்த்து சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் அவர்களால் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த வீடு என்பது புது பொலிவுடன் புனரமைக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டுள்ளது. இதனை கேரள மாநில ஆளுநர் சதாசிவம் திறந்து வைத்துள்ளார். அது மட்டுமின்றி இந்த எம்ஜிஆருடைய திருவுருவ சிலை என்பதும் இங்கு நிறுவப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி எம்ஜிஆர் நடித்த 136 படங்கள் மற்றும் அவரது அரிய புகைப்படங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அவரது எம்ஜிஆர் குறித்தான பல்வேறு புத்தகங்களும் நூலகங்களாக இங்கு வைக்கப்பட்டுள்ளது. நித்யா. பிரசாந்த், தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டில் அவருடைய பயன்படுத்திய பொருட்கள், அவருடைய அரிய புகைப்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான விஷயங்கள் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பார்வைக்காக அனுமதி வழங்கப்படுமா? அது பற்றி விவரம் இருக்கா? கேரள மாநில ஆளுநர் சதாசிவம் அவர்களால் சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த வீடு என்பது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அந்த எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு என்பது பொதுமக்கள் பார்வைக்கும் இன்று மதியத்திற்கு திறக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் ஏராளமானோர் ஏற்கனவே கூடியிருக்கிறார்கள். இந்த வீடு என்பது பல ஆண்டுகளாக சிதிலமடைந்து பராமரிப்பின்றி காணப்பட்ட சூழலில் இந்த வீடு என்பது புதுப்பொலிவுடன் இன்று புனரமைக்கப்பட்டுள்ளது. இதனை சதாசிவம் திறந்து வைத்து தற்பொழுது பல்வேறு பகுதிகளாக ஒவ்வொரு நூலகம் மற்றும் புகைப்படங்கள் ஆகியவற்றையும் அடுத்தடுத்து திறந்து வைத்து வருகிறார். இந்த சூழல் கவர்னருடைய நிகழ்ச்சி முடிந்த பின்பு இன்று மதியத்திற்கு மேல் பொதுமக்கள் பார்வைக்கு இந்த வீடு என்பது திறந்து வைக்கப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து ஏராளமானோர் இந்த வீட்டின் முன்பாக புகைப்படம் எடுக்கவும் எம்ஜிஆருடைய அரிய புகைப்படங்கள் முன்பாக புகைப்படம் எடுக்கவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கேரள மாநிலம் வடவனூரில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு புனரமைக்கப்பட்டு புது பொலிவோடு இன்று திறக்கப்பட இருக்கிறது. இதனை கேரள மாநில ஆளுநர் சதாசிவம் திறந்து வைக்க உள்ளார். இதுபற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கி கேட்டோம். உங்கள் தற்போதைய தகவலுக்கு நன்றி.